வந்தார். அதோ ராவணன் அங்குமுங்க உலாவிக் கொண்டிருக்கின்றான். முதலிய மணி செத்துத்து பிற கழகத்து தூங்கும் நாராயணன் ரொம்ப கண்ணீரோட வர்றான். பொண்ணா கொடுத்து நான் 4000 ரூபாய் ரொக்கம் கொடுத்து அவன் நாசகடாக்கி முட்டான் உள்ளைய கிடத்து பாத்திர வந்த மல்லாட்டி கொடுத்து நான் 10,000 ரூபாய் ரொக்கம் கொடுத்து அந்த பாடி மேல பேனைக்கு முட்டான் உள்ளைய கிடத்து வயலையும் பொண்ணா கொடுத்து நான் 4,000 செத்து மட செவலம் மட கால கொடுத்து நம்ம செம்பட்டு சந்த ஆற்ற குட்டி நலம் கொடுத்து அவன் செம்பட்டு சந்த ஆற்ற கொள்ள கால கொடுத்து நம்ம சேர்ந்த மட அந்த செமல மட காலையத்த செத்த கொடுத்து செவத்தோர வெள்ளையத்த அடிச்சு கொடுத்து அவன் சித்திரவாதையாக்கி முட்டையா முள்ளைய மயனுக்கு பொண்ண கொடுத்து அவனாட்டக்கராக்கி போட்டா முள்ளைய கெடு வாங்கி கொடுத்து நான் அழகான கார வீடு கட்டி கொடுத்து புதுக்கோட்டை கத்திரிக்காய் வாங்கி கொடுத்து நம்ம தஞ்சாவூர் புடலங்காஜத்து கொடுத்து அவன் தாமரபணியில அனுப்பிட்டானே பிள்ளைய கெடுத்து அழகான வெள்ளரிக்காய் வாங்கி கொடுத்து முருக்கம் தானே சேர்த்து கொடுத்து அவன் மத்தியான அனுப்பிட்டான் 6 மாசம் ஆக்கி போட்டான் புள்ளைய கெடுத்து. ஏண்டா நீ நாடகத்துக்கு வந்தியா பிரசவத்துக்கு வந்தியாடா? ஏய் உன் பட்ட பாட நீ சொல்ற, நான் பட்ட பாட நான் சொல்றேன். சரி சரியா போச்சு ப்ரோ. இங்க வந்துச்சு ஒரு கண்டங்கருவ ஏ ஆனா ஆளே இல்லாத இடத்துக்கு 50 வாட்டு பாரு அண்ணன் ஆளு தொழில் இல்ல பிறகு அப்ப 5000 கூட்டத்தை பார்த்தா விடாம வரமாட்டேன் முடியாது. டிஆர் மகாலிங்க அவர் எப்படிப்பட்ட பாடகர், பேரை கெடுக்க இருக்கேன். நல்லா பாடலையா அவரு? இல்ல ப்ரோ, எனக்கு மச்சா வேணும் ஒரு முறைக்கு. சரி, கதைக்கு வந்து அவர் சாமி நான் சந்திக்காத நாரதரே இல்லை. ஆமா ஆமா. இந்த வள்ளி திருமணத்துல முத வள்ளிகள்கிட்ட கேள்வி கேட்டு தர்க்கத்தை உருவாக்குனது யாருன்னா முத பரிச்சூர் பழனியப்பன் நாரதர். கை தட்டுங்கப்பா. சொல்லு ப்ரோ. உண்மை. அதுக்கப்புறம் இந்த பகுதியில கொடிகட்டி பிறந்து புதுக்கோட்டை சங்கத்துக்கு மட்டும் கிடையாது, நாடக உலகத்துக்கு பெருமை சேர்த்த எங்க அண்ணன் முத்தப்பா அண்ணங்க சந்திச்சவன். உண்மை சூப்பர். உண்மை ஏன்னா அப்போ சொன்னது மாதிரி அன்றைய காலத்துல கதை சார்ந்ததான் பாடல் இருக்கும். அதே மாதிரி இப்ப நடத்தணும்னா ஊர்ல ஒரு உள்ள இருக்காது, இருக்க 4 பேரா நீனா மைசூர்லாம் கழட்டிடுவேன். அப்படியா? திரும்ப வர்றதுக்கு ஒரு நாடகம் இருக்குன்னே, சித்திரவதைன்னு ஒரு நாடகம் இருக்கு. இதே சித்திரவதை மட்டும் தான் போகணும். அடுத்து ஒரு நாடகம் இருக்கு, கதம்ப நாடகம்னு ஒண்ணு இருக்கு. அதை போட்டீங்கன்னா நாங்களே 3 மணி வரைக்கும் பிறகு எல்லாரும் குதிச்சு ஆடுவாங்க. எல்லாருமே வந்துருவோம். மொத்தத்துல இங்க வந்துருவோம், எல்லாருமே நடிச்சிருவோம். ஆமா. ஏன்னா வள்ளி திருமண நாடகம் அப்படின்றது இப்போ வள்ளி நாரதர் முருகன்லாம் பார்த்தா நீங்க பயப்படுறீங்க. ஏன் யமதர்மனா? அந்த அளவுக்கு ஆகி போச்சு. முடிய வேலை கொண்டுட்டு வர்றது வந்து நம்ம எல்லாம் சூலாயத்தை கொண்டு வர மாதிரி இருக்கா? இல்ல பிறகு அவர் வேலை அப்படி கொண்டு வந்தோடனே ஆளு கூட பயப்படுறாங்க, நம்ம மேல எரிஞ்சாலும் எரிஞ்சிரு.
அந்த அளவுக்கு ஆகி போச்சு நாடகம். நாரதர் வீணியை கொண்டு வந்து புட்டிக்கிட்டு அடிச்சாலும் அடிச்சு போடுறது. இனிமேல என்ன பண்ணணும்னா நாரதர் இந்த வந்து சில முட்டை போண்டா இப்படி ஆளுகள்லாம் இந்த யாழெல்லாம் கழட்டி வச்சுட்டு குத்தாட்டம் போடணும். நீங்க எல்லாரும் மேல ஏறிக்கிட்டு அடிக்கணும். ஏன்னா ஊருக்கு தகுந்த மாதிரி காலத்து தகுந்த மாதிரி நாடக கலையில அந்த கதை அப்படி இருந்தாலும் சாராம்சத்தை கொஞ்சம் மாத்தணும் பிறகு. உண்மைதானே? அப்பெல்லாம் கதை பாடல்கள் தர்க்கம்லாம் இருந்துச்சு. இப்ப தர்க்கம்லாம் ஒரே விஷயம். வள்ளி நாரதன் தர்க்கத்தை கேட்க உட்காந்துருக்கீங்களா? பாட்டை ரசிங்க, கதையை ரசிங்க. தர்க்கத்தை நீங்க யூடியூப்லயே போட்டு பார்க்கலாம். ராமர் சீதை எத்தனாவது கொண்ட டுபுக்கு வந்துடும். ஆனா இனிமேல் வர்ற காலத்துல நடிகரை ஏமாத்த முடியாது பிறகு. ஆமாம். ஏதாவது ஒரு கதையை அடிச்சு விட்டு மகாலிங்க போனாப்புல யூடியூப்ல பார்த்து மகாலிங்க கடப்பாறை வச்சு எரிய வை. காலம் அப்படி ஆகி போச்சு. அண்ணே நீ தானே எனக்கு பேமெண்ட் தரணும். இப்பயே தந்துட்டா பரவாயில்ல. ஆமா, ஏன்னா அடுத்து எனக்கு டியூட்டி முடிஞ்சு நானும் போனேன். என்னை நம்பி நிறைய ஜீவன்கள் கிடக்கு, ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஏதோ இந்த உலகத்துலயும் சரி இந்த நாடக கலையிலையும் சரி யாருமே பெரிய ஆள் இல்லை பிரபு. ஆமா, திறமை 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 தான் பரிசு. யாரும் பெரிய ஆள்லாம் இல்லைங்கய்யா. ஏதோ என்னைய வச்சு ஒரு 10 பேர், பிரபு வச்சு ஒரு 10 பேர், சூர்யா வச்சு ஒரு 10 பேர், உள்ள இருக்க நடிகரை ஒவ்வொருத்தரை வச்சு ஒரு 10 பேர் குடும்பம் பிழைக்குதுங்கய்யா. அதற்கு காரணமா இருந்த எத்தனையோ கிராமங்கள் இருக்கு. அதுல இன்றைய தினம் நம்மம்பட்டி கிராமத்தார்களுக்கும் இந்த ஏழுகலை பங்காளிகளுக்கும் ரொம்ப நன்றி. நன்றிங்க. சாமியை சந்திக்கிறேன், ஆனா சண்டை என்ற வரணும். நீங்க எல்லாம் பெரிய குடும்பம் மாதிரி சண்டை வர வேண்டாம். அண்ணே நீ பத்தியான உன் மைக் செட்லயே தான் இருக்காப்புல. கானகத்தில் பாட்டு பாடும் ஜாமியார் ஒரே பஸ் ஸ்டாண்ட் அடியா அடிச்சு நாடகத்தை கெடுத்தது மச்சான் மச்சனே பா பிரார கோழி என்ன பண்ண நீ? சங்கம் மாடு முத்து மாடு சங்கமான கழுத்துக்கு தங்கமாவை அவள் சங்கமத்து சுகத்துக்கு அந்திமாவை சாமியாருக்கு கூச்சம் வருமாடா? உன்னையத்தான சூப்பர் சிங்கர்ல வேணாம் துரத்தி விட்டாங்க. கழுத்து ஒரு பப்புன்னு ரெவடியாலாம், அது வந்து கேஸ் இருக்கு. சாமியார் ரெவடியானேன்னா வக்கீல எவனும் உனக்கு வாதாட வரவே மாட்டாங்க. யார் நீங்க? யூரியா போடு. யூரியா எல்லாம் ஏட்டி போடு. யாரியா நீங்க? ஏனியா பால் கறக்க வரும்போது மடுவு தொட்டவுடனே ஜர்ஜி மாடு திரும்பி பார்க்கும் பாரு. அந்த வர வெள்ளாட்டுக்கு பிறந்தவன் அதோட சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்களா? அப்போ நீங்க போங்க போ. ஏய் நீங்க பாட்டுக்கு சங்கம் பக்கத்துல இருக்குன்னு வீட்டுக்கு போயிடக்கூடாது. உனக்கு வாங்க. தம்பி யாருன்னு கேட்டேன். அண்ணன் யாரு? நான் உங்களுக்கு அண்ணனா? நான் உனக்கு தம்பியா? என்னை பார்ப்பது யார் மாதிரி இருக்கின்றது? என்னை பார்க்கின்றது யார் மாதிரி இருக்கின்றது? இருக்கிற 10 பேர்த்து இந்த வேண்டி விட்டு நக்கிட்டு திருவியோ. மெதுவா பேசு. ஏன் மகாலிங்க பயப்படுறியா? இன்னைக்கு ஒண்ணும் செய்ய மாட்டேன். இன்னைக்கு புதன்கிழமை. ஏய் தம்பி, ஏய் தம்பி மீன மூக்கம் தான் ஜாத்துக்கு. ஏய் ஏய் இல்ல ஏங்கிற என்ன பெரிய சுத்து மாடு மாதிரி அமர்றே என்ன? நீ யாருங்கிற முதல்ல? நீ அலங்கான உள்ள காரு வாங்க பாக்குறியா? நீ யார் முதல்ல? இடத்துக்குரியவன். இடத்துக்குரிய எந்த இடத்துக்குரியவன்? நீங்க இந்த இடத்துக்குரிய. இந்த இடத்துக்கு பேர் என்ன? பட்டா யாரு வரனே இருக்கு. பட்டா யாரு பேர்ல இருக்கா? தாத்தா பழைய பிரச்சனை கலை கூட்டிட்டு போறாங்க. இடம் வேலிமலை சாரல். வேலிமலை சாரல். வேள்வி என்றால் யாகம். யாகம் கிடையாது, போர் போடுறது. நான் கிட்டத்தட்ட ஒரு 80 பேர்த்த லூஸ் ஆகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நல்ல பப்புன்னு நாடகம் ஆடி குடும்பத்தை காப்பாத்து என்லாம் சந்திக்காத. நீ யார் முதல்ல? நீ இடம் வேலிமலை சாரல். வேலிமலை சாரல். உன்னுடைய பெயர் என்ன? ஏன் மகாலிங்க பயப்படுறேன்? எதுக்குற பயப்படுறா? பேச விட்டு பேசு. ஐயா கை தட்டுங்க. பேச விட்டு பேசுறாங்களா? ஆமா, இவர் பெரிய இவரு தலைக்கு 200 ரூபா எடுத்து கூட்டு வந்திருக்கேன். யாரு? சும்மா செச்சுக்கிட்டு இருக்கிற கை கொடு. கை 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 குடுறா. கை ஜாமியார் மாதிரி இருக்காரு. வேலிமலை என்றால் இதனுடைய சுற்றளவு என்ன?
கேள்வி கேட்கிறேன், ஏன் பயப்படுற மகாலிங்க? எதுக்கே நான் வைப்பேன்? காட்டி கொடுக்க மாட்டேன், உன் சம்பளத்தை நீ வாங்கிட்டு போ. ஆனா அசிங்கப்படுறது பட்டது. எதை அசிங்கப்படுத்துறீங்க நீங்க? அசிங்கமா நீ பேசு. நீ முகத்தை பத்தி எப்படி வச்சிருக்கானு? சுற்றளவு, இந்த மலையினுடைய சுற்றளவு எவ்வளவு? இந்த மலையில எத்தனை இடத்துல குருவி முட்டையிட்டு இருக்கு? குருவி முட்டை அப்ப எல்லாமே தெரியும் இல்லையா? நடந்தது நடக்க போறது அனைத்து அறிந்தவரே ஜாமியார். கைதட்டலாம். என்ன பருப்பு வேகலைய புதுக்கோட்டையில? இந்த வேலிமலை சாரல்ல இது வரைக்கும் யார் யார் வந்திருக்காங்க, எத்தனை பேர் யாகம் நடத்திருக்காங்க, அதெல்லாம் தெரிஞ்சா சொல்லி வைதான். இல்லைன்னா வந்து முக்கு ரோட்ல நின்று டவுன் பஸ் வரும். வேற எங்கேயாவது பேசணும். நீ யாருன்னு கேட்ட? ஏன்னா அந்த வடப்புக்கு அங்கிட்டு போய் பேசுவோமா? வேற எங்கேயாவது பேசணும்னா பயந்துட்டியா மகாலிங்க? பயமா? ராதாகிருஷ்ணா, நீ இல்லையா? நீ உலக நாயகனா? சொல்லுங்க. வேள்வி என்றால் யாகம். வேள்வி என்றால் யாகம். யாகம் நடத்தக்கூடிய ஆள் யாரு? முனிவர்கள். என்னை போன்ற முனிவர்கள் தான். தப்பு. என்ன தப்பு? முனிவருக்கு முன்னாடி யாகம் நடத்தினே வந்து விறகு கட்டு கொண்டு வருவேன். செங்கக்கல்லு முண்டுக்கல் இந்தவாறு நாடத்தை கெடுத்தே ஒரு வண்டதாமே. உன்னை வச்சு நாடகம் நடத்தின நக்கின மாதிரி இருக்கும். கடுப்பேத்துறாமையில யாகம் நடத்துறது முனிவர். அந்த யாகத்துக்குள்ள இந்த வாசனைய போடக்கூடிய 9 வகையான திராவியங்கள். ஏன் முந்திர வாசனை திருவங்கள் போடுவாங்கல்ல? ஆமா, நவதானியங்கள் 9 விதமான நவதானியங்கள். அப்படி யாகம் வளர்க்கும் போது எந்த ஒரு நவதானியத்தை போட்டதுனால கரடே மேல வருது சொல்லுவாங்க. 9 நவதானியம் தான். இங்க வாயா, போய் புஸ்தகத்தை வாங்கி படிச்சுட்டு வா. நீ நல்லா பெற்றுறாதா? நல்லா பெற்று. இந்த 9 நவதானியங்கள் என்ன? அதுக்கு கரணவருக்கு வேற ஒண்ணு. இது வந்து நடைமுறையை சொல்லக்கூடியது. 9 நவதானியுடைய பொருள்னால அதில் எழக்கூடிய புகையை உணரக்கூடிய தன்மையை கைப்பண்ணா கருவனுக்கு மட்டும்தான். ஆனால் அதற்கு முன்னாடி இந்த கருவணன் யாரு? வினதை கத்துருவை என்ற அக்கா தங்கச்சிகள். வினதை என்ற பெண்மகள் கருவனை பெற்றெடுக்கிறார். கத்துரை என்ற பெண்மகள் தாயாகப்பட்டால் சர்ப்பல் என்ற பாம்புகளை பெற்றெடுக்கிறார். அப்ப அந்த பாம்புகள் என்ன செய்து கருவனுடைய தாயை சிறைபிடித்து வைக்கிறார்கள். கருடமை கேட்கிறேன், ஏன் என் தாயை சிறைபிடிச்சு வச்சிருக்காங்க? நாங்க சாப்பிடுவதற்கு அமுதம் கேட்கிறார்கள். அப்ப கருணாகப்பட்டம் தன்னுடைய தாய்கிட்ட போய் சொல்றாள், அம்மா அமிர்தம் கொடுத்தாதான் உன்னை விடுதலை செய்வார்கள். தாய் கேட்டதுக்கு பதில் இல்ல, அது ஆச்சரியத்தோட கிடையாது சொல்றேன். அப்ப அமிர்தம் எங்க இருக்கு? இந்துடைய சபையில் இருக்குது. அப்ப தாய் சொல்லுகிறார், அமிர்தம் எடுக்க வேண்டால் இந்திரனை வென்று எடுத்து வரணும். ஆனால் இந்திரனை காண்பதற்கு முன்னாடி ஒரு குளத்தில் ஒரு முதலையும் ஆமையும் கிடந்து உணரும். அவர்களை உணவுகளாக உட்கொண்டு பிறகு உன் தந்தை இமயமலை அடிவரத்தை தபம் செய்து கொண்டிருக்கிறான். அவருடைய ஆசி பெற்று பிறகு இந்திரனை வென்று எடுத்து வாசுகிறார். தாய் சொன்னது போல ஒரு குளத்தில் இருந்து முதலையும் ஆமையும் உணவுகளாக உட்கொண்டு பறக்கிறான். பறப்பதற்கு சற்று இழப்புறத ஒரு ஆலமரக்கிளையிலே அமர்கின்றான். யாரு? கருணாகப்பட்டவன். அந்த ஆலமரக்கிளை ஒரு ஒடிகின்ற தம்பி என்ன பேசாமையா? அப்ப அந்த ஆலமரக்கிளை ஒடிகின்றது. ஒடிந்த கிளை கீழே ஓடாமல் கருணாகப்பட்டம் கவி கொண்டான். அது வந்து ஒரு அசுநீரி சத்தம். என்ன தெரியுமா? இந்த கிளையை கீழே போடாதே. ஏனென்றால் இந்த கிளையில் இருக்கும் ஒவ்வொரு இலைகளுக்கும் 1108 அங்குஷ்ட புறமணர்கள் தபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உச்சு கொட்ட விட மாட்டேன். கூப்பிடுற அந்த இடத்துல நாய கூப்பிடுற வசல் கதை சொல்லும் போது இன்னும் உச்சு கொட்டணும். ஆவான்னு சொல்ல போதும். உச்சு உச்சரம் பண்ணினா நாய கூப்பிடுற மாதிரி இருக்கும். ஆஹா, இது ஆகாதுன்னா எதாவது சொல்ல விடு. ஏதாச்சும் சொல்லணும். எதுவும் சொல்லுவியா? நீ என்ன சொல்ற? பொம்பளைக்கு வந்து நல்லா பிறந்துச்சுன்ற நல்லா பிறந்துச்சான். அப்ப இந்திரனை விட்டு இருங்க. காரணம் யாரு ஈண்டெடுத்தான்னு சொன்னீல? யாரு ஈண்டெடுத்தா? அதாவது வினதை கத்துரை என்ற அக்கா தங்கச்சிகள். நாகத்தை யாரு ஈண்டெடுத்தா? வினதை என்ற பெண்மகள். நான் அரைஞ்சு அல்ல இந்த பொம்பளைய கத்தெடுப்பாளா? ஆக பெற்ற சரமையா. அப்ப இந்திரனை வென்று அமிர்தத்தை உணவு வச்சிருச்சு. எல்லா பாம்புகளும் சாப்பிட வருது. கருணாகப்பட்ட சொல்லுகிறான், இப்படி வந்து சாப்பிடுவாங்க. இது தேவத்துடைய அமிர்தம். எல்லாருமே கங்கையில் சென்று நீராடி விட்டு வந்து அமிர்தத்தை சாப்பிடுங்க போது. அப்ப எல்லாரும் குளத்துக்கு சென்றாங்க. சரி வேண்டாம் விட்டுருங்க. இவன் தலையை சொல்லுவேன். சொன்ன கதையை சொன்ன கும்பாசம் பண்ணிருக்காங்கயா. இந்த கருணை எதுக்கு வரான்னு தெரிய வேண்டாமா? அவங்க கும்பாசம் பண்ணிருக்காங்க. அதை சொல்லித்தான் ஐயர் 1.5 லட்சம் வாங்கிட்டு போயிட்டான்னு வேதனையில இருக்காங்க. நீ மேற்கொண்டு 4 லட்சம் எங்க அண்ணன் சொல்லுவாரு. மேற்கொண்டு கிளப்பி விட்டுறாத. அந்த கடுப்பு ஓண்ட காமிச்சிடாம ஒரு விஷயத்தை சொல்லுவோம். அப்ப பாம்பு வருது. நீ சொல்லு. நீர் கட்டா அப்ப வரும்போது இந்திராப்பட்ட இந்த அமிர்தத்தை எடுத்து போயிட்டான். அப்ப பாம்பு எல்லாம் வந்து வருது பாக்குது. பாம்பு வரும்போது அதுல இருந்து எடுத்து செல்லப்பட்ட துளிகள் வந்து நாணல் பொழுது விழுகின்றது. அப்பதான் பாம்பு வந்து இந்த புல்களுடைய துளிகளை நக்குது. அப்பதான் பாம்புக்கு பிணவை நாக்கு உண்டானது. ஆமாடா, பிணவை நாக்கு உண்டானது. பாம்புக்கு ரெட்ட நாக்கு உண்டானது அப்பதான். அப்ப கேட்கிறான், 2 பேருக்கு வாதம். பரந்தாமல் தோன்றி உன்னுடைய பிரச்சனை என்னையாங்கிறான். அப்பதான் சொல்றான்,
இந்த உலகத்தில் எனக்கு என்று சற்பனை இந்த பாம்புகளை இரையாக்க வேண்டும். உருளாடா. அதற்கு அடுத்தவரை உனக்கு என்ன வேணுங்கிறேன்? என்னைய டோல்கட்டு மாதிரியே இருக்கு. இங்க வந்து வாடுறா தம்பி. என்னுடைய பெயரும் நாரத மகரிஷி. குறை கதையை சொல்லுமா கலைஞர். அவ்வளவுதான் கேட்கிறான். எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் அஷ்டபந்தன பூர்ண கும்பாசம் நடைபெறும் போது என்னுடைய உருவம் காணாமல் நடைபெறாது என்று அனுக்கிற வாங்கியதான். இப்ப நீ சொன்ன கதையினால எல்லாரும் கேட்டு போய் சிலிண்டர் விலை குறைய போதா, மண்ணெண்ண விதையை ஏத்தாம இருக்க போறாங்க. டோல்கேட்ல 150 ரூபா வாங்குறேன், அதை யாரும் கேட்க மாட்டேங்க. இவள் நேரம் நான் பேசி முடிச்சதை பாருங்க, ஒண்ணு மணி ஒரே வார்த்தையில் முடிச்சு விட்டேன் பாருங்க. பயங்கரமானவன். பார்க்கத்தான் வெள்ளத்தோளமா இருப்பேன். இந்த மம்புடைய பாட்டு நீக்குற விஷயம் தான் பண்ணுவேன். இருங்க, பார்க்கறதுக்கு வெள்ளத்தோளா இருப்பேன். விஷயம் போல நீக்குற ஆரம்பிக்கிற விஷயம் தான் அம்பட்டும் இதாதான் இருக்கான். இருங்க, இந்த மக்களுக்கு ஏதாவது புரியும்படி ஏதாவது சொல்லு. புரிய மட்டும் சொன்னேன். எங்கடா சொல்ல விட்டா நீ சொல்ற ராமாயணத்துல அவன் அம்பு எடுத்துட்டு போனேன், இவன் எய்தேன் அப்படின்னு அன்னைக்கு பிரச்சனை அவங்க முடிச்சுக்கிட்டாங்க. பழைய பிரச்சனை கிளப்பி போட்டு பூரம் பாய சொல்றியா? போர் தொடுத்தாங்க அந்த காலத்துல. ஒவ்வொரு இதுவும் போர் தொடுத்து எத்தனையோ பேர் வந்து அதுல போருக்கு போனாலாம் பெரும்பாலும் வந்து கோலையெல்லாம் நிறைய போய் அம்புகிட்ட குத்தி வாங்கி செத்து போனாங்க. மலட்டாட்டு தண்ணி இளையஞ்சங்கரப்பு கோட்டகரப்பு ஓ எல்லைய நோக்கி ஓடோடி வாயா 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 வாயா. என்னப்பா இங்க ஏன் ஜாமியாடி வர்ற? என்னப்பா கருப்பை நிக்கிறான் பாரு. நான் போறாளோடா கருப்பனா நாரதர் அவன் குலசாமிய காணாமனு தேடி வந்திருக்கான். எது அருவா? நாரதர்ரா. அது சாண பிடிக்க போய் அப்படி இடுப்புல கட்டிட்டு விட்டான். நாரதர்ரா. என்னப்பா இது யாரு? 18ஆம் படி கருப்பப்பா குலசாமி. ஏதா உளுந்தே மாதிரிக்காங்க. யாரு தம்பி? ராதா இது யாரு? அவன் குலசாமிக்கு கிடாவட்ட போனவே உன்னைய பார்த்தவனே சந்தனம் தடவை கருப்பு சாமி நினைச்சு இங்க ஐயா ஒன்னே வச்சு வைக்கிறது பெரும்பாலும். இவன் இடையில வந்து இதை யாரியாது? அதுக்கு நீ பரவாயில்லையே. எல்லாருமே கருப்பு சாமியில சொல்றாங்க. எல்லாருமே இடையில தான் வரணும். ஐயோ தூக்கத்துல எழுப்பாம தான் நான் வந்தேன். நீ எப்படி வந்தேன்? ஐயா உன் சம்பளம் முடிச்சுடா. அதுக்கு நீ தேவையில்லை ஐயா. அது அப்போல இருந்தா இருக்கிறேன். யார் யான்னு கேட்ட சட்டமெல்லாம் எப்படியா பேசுறது? எங்கேயா குடிச்சிருந்தால எங்க குடிச்சா நீ? அழகர் மலையில அங்க குரங்குல தெரியுது. அதுதான் நானும் அப்படி சொல்லு. அப்ப நீங்க குரங்காட்டிகளா? நீங்க மாதிரி 18ஆம் படியா கிடையாது, 7ஆம் படியா. 7ஆம் படியா? அப்ப இன்னும் 11 படி எங்க வச்சு? நீங்க எதனா சாப்பிடுறீங்க? நீங்க எதை சாப்பிடுறீங்க? நீங்க அவன் சோத்த சாப்பிட்டா நானு சுப்பிரமணிய கும்பிட்டு சாப்பிடு. சுண்டல் அவன்கிட்ட பேசாதீங்க இல்லையா? என்ன மகாலிங்கம் விபூதி தப்பா விபூதி தப்பாவா? அவர் சாமி போய் ஏடா நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி குடிக்கிறீங்களா? கேள்வி கேட்டா பதில் சொல்லுவார்ல. நான் கேள்வி கேட்டா சொல்லுவாரா? கேளு 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 கேளு. சொல்லி கொடுக்கவே இல்லையாடா? நீ என்ன சொல்லி கொடுக்கறது? சொல்லி கொடுத்துட்டு சொல்லி கொடுக்காத மாதிரி. ஆமா 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 ஆமா. நான் ஒவ்வொரு பேச்சு பேசுறது கூட இவன் சொல்லி கொடுத்துட்டேன். ஆமா அதுதான் உண்மை. உண்மையா தானே? கேளு கேளு கேட்டா சொல்லுவீங்களா சாமி? கேளியா கேளியா கேள்வியா இல்ல கேள்வியை கேளுன்னு சொன்னேன். நான் கூட கேள்வியாண்டோன்னா நீ கேள்வி நான் அப்படி சொன்ன. நீ தான் ஏன் சொல்லிக்கிற? நீ கேள்வி பையனு பேச விட்டு பேசுமா நீ பேச சின்ன பையன் எப்படி பேசுற? இல்ல எதுல கேட்க? நீ எதுல வேணாலும் கேளு. அப்பத்தா ஈர்ல கேளு. என்ன மணி? இல்ல ராமாயணத்துல கேட்கவா மகாபாரதத்துல கேட்கவா? கேளு போது கேளு. நான் என்னையா சிக்கிறது? நீ தனியா குட்டி கொத்த. சாமி எனக்கு தெரிஞ்ச கேள்வி கேட்கிறேன். கேளு. அவர் எல்லாமே ஒரே விஷயம். அவரை பத்தி சொல்றேன். அவர் வந்து நடந்தது நடக்க போறது அத்தனை அறிவார். அதே மாதிரி சிறுச பெருசு. ஆமையா நல்லா 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 தம்பி 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 பெருசா பெருசா. ஆமையா ஆமையா ஆமையா
ஐயா அந்தாலே ஆயாமா தாண்டா அப்படி ஏய், எந்த காலத்துல சாமி நல்லா இருப்பீங்க. நல்லா இரு, நல்லா இரு. எனக்கு ரொம்ப நாளா அவனை சொல்லதான் விடுவையா விட்டானையா அவனுக்கு கடல் உள்ளு வாங்கிடுச்சு. என்னைக்காவது அலை அடிக்கும்னு நினைக்கிறேன். தம்பி ஓட்ட ஓட்டிடலாம். அவனுக்கு தண்ணி மேல நடக்கும் நான் தண்ணி மேல நடக்கக்கூடியவனா நீங்க தண்ணிலையும் நடப்பீங்க. சுடுதண்ணீர் நடப்பேன். கூடு விட்டு கூடு பாயக்கூடியவனா நான் உன்னைய பாய வேண்டியிருக்கேன். அப்புறம் என்ன கூடு விட்டு கூடிய இப்ப சிறுசா பெருசா ஆக்குவீங்களா? ஆமா எனக்கு ரொம்ப சிறுசாத்தே. சாமி கல்யாணம் பண்ணிட்டாருப்பா. இல்ல காந்திக்கு நேரும் காந்தியும் நேரும் சுதந்திரத்தையும் போராடினவங்க. ஆமா இந்த காந்திக்கு நேருக்கு என்ன வித்தியாசம்? காந்திக்கு நேருக்கு என்ன வித்தியாசமா சொல்ல முடியாது. ராமாயணத்துல கேட்டா சொல்லிடுவாரு, மகாபாரதத்துல கேட்டா சொல்லிடுவாரு. இந்த கேள்வி சொல்ல முடியாது. எப்படின்னா காந்தி வந்து போராடக்கூடிய தியாகி என்று பெற்றமிட்டு நம்ம நாட்டுக்கு சொந்தட்டு முதன்மை தலைவர் அவர் தான். அதற்கு அடுத்தபடியாக அவரை பின்தொண்டு வரக்கூடியவர்கள் நேரு ஆகப்பட்டவர். நேரு குடும்பம் வந்து இந்த உலகத்தில் தலை சிறந்த ஒரு செல்வாக்கு நிறைந்தவர்கள். இன்னைக்கு வந்திருக்க பெரிய பெரிய கோடீஸ்வரர் இருக்கலாம். அன்னைக்கு நேரு குடும்பம் நேரு படிக்கும்போது 6வது படிக்கும்போது 4 கட்டம் படிக்கக்கூடிய கல்லூரிக்கு அந்த 4 காட்டில் 4 கார் வந்து நிற்குமா. அந்த 4 கார்ல எந்த காரில் அவர் வரான்னு யாருக்குமே தெரியாதான். அவ்வளவு பெரிய செல்வாக்கு நிறைந்தவர்கள் கோடீஸ்வரர்கள். காந்தி வந்து நாட்டுக்கு சொந்த தியாகி. வேற என்ன அப்புறம் வேற என்ன? காந்திக்கு நேருக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? சின்ன வித்தியாசம் தான். என்ன வித்தியாசம்? நேரு நேரா இருப்பாரு, காந்தி வளர்ந்து இருப்பாரு. நாடகத்தை கடைசியா வா போயிருவோம். நேரு நேரா நிற்பாரு, காந்தி வளைஞ்சிருப்பாரு. அறிவாளி உண்மையாவே உண்மையாகவே அறிவாளி அல்ல. அவர் அறிவாளி சொல்லி என்னை பத்தி லூஸ் பண்ணிட்டு நான் சொல்றேன். உன்னை லூஸ் பண்ணு. உனக்கு எத்தனை நேரம் அறிவாளி, நீ தூக்குவாளியா? சொல்லு 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 சொல்லு. உனக்கு முதல் முத்தோட மோசமா டைமிங் பண்றாங்களா? பிள்ளை பத்தியாமலையா இருக்கு. நீ என்னது குழந்தை பத்தி என்னடா பட்டு என்ன ஆம்பளை பார்த்து பிள்ளை பத்த குழந்தை பத்திருக்காரு ஒரு யுகத்துல. எத்தனை 52 மனைவிகளுக்கு திருமணம் செய்தேன். எது வழியா சாமி? புதுக்கோட்டை பைபாஸ் 52 கொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிருக்காருன்னா அவர் டொங்காஸ் போட்டிருக்கா. 52 60 குழந்தைகளை பெற்றெடுத்தேன். 52 பொண்டாட்டின்னு அசிங்கமா சொல்லாத. 52 மனைவிகள். சாமி 52 மனைவியின் கட்சி என்ன 100 நாளைக்கு அனுப்பிட்டீங்களா? வேடிக்கையான மனிதன். மாவுமுள்ளுக்கு அனுப்பினியா? 52 மனைவிகளும் 51 சுவாமிகளை படிக்கட்டுகளாகவும் 1 என்னுடைய யாழ் வச்சாரமாக வச்சிருக்கிறேன். ஒண்ணு பட்டையில வேலை ஆக்குதோ? பட்டையில வேலை வாக்குதா? யாழ் அடிக்க முடியாது. யாழ் இது பெண்ணாக மாற்றி வச்சிருக்கிறேன். பிள்ளை எத்தனை? 60 குழந்தைகளை பெற்றெடுத்தேன். என்ன மடு வத்தாம இருக்கும்? திலுக்கு திலுக்குன்னு இருக்கு. என்ன 2 லிட்டர் இருக்கலாம். ஏதாவது ஒரு எச்சி தட்டு பேப்பர் கூட ஒட்டிட்டு வாயா. அது நேரம் 3 மணி எனக்கு ஒரு மாதிரியா. ஏங்க 60 உள்ள பெத்தமிட்டார்ல. ஒவ்வொரு முண்டாடிக்கு எத்தனை இல்லை? இன்னும் ஸ்கேன் எடுத்து பார்க்க முடியாது. இன்னும் ஒரு 4 உள்ள அடக்கும் போல. சரி 60 குழந்தைகளை பெற்றெடுத்தேன். இந்த 60 குழந்தைகள் இந்த உலகத்திற்கு தமிழ் வருடங்களாக திகழும் சமர்ப்பணம் செய்து வச்சிருக்கிறேன். அப்பா இருக்காங்க. இருக்காங்கண்ணா. பேரு பிரம்மதேவன். அது பிரம்மனுடைய தேவன். சாமி எப்படித்தான் போவாரு? என்ன போனாரு? வெளியப்பா உன் கொட்டை மாதிரி அவனுக்குமே இல்லையா? ஐயோ ஐயா ஆண்டவா, உனக்கு நியாயமே இல்லையா? யோ எந்த பரம சொல்லிருக்கீங்க? அந்த பரம குடித்து பிரமணிமே முட்டா பயலே. மேலு உலகத்திலிருந்து கீழே உலகத்தை ஜீவராசிகள் அனைத்தையும் படைக்கக்கூடியவன். 4 கோடி 70 தொட்டன் 84 ஜீவராசி படைக்கக்கூடியவன். அம்மா பிரம்மா பிரம்மதேவன். அம்மா கலைவாணி திருட்டு போய் கொடுப்பா. கலைவாணி வெள்ளை கடை கொடுத்து வெள்ளை பணி பூண்டு வெள்ளை அரியாசத்தை விட்டுக்கூடியவள். வெள்ளை பனி பூண்டு வெள்ளை பணி பூண்டு வெள்ளை அரியாசத்தை விட்டுக்கூடியவள். கல்யாணம் இப்ப ஆகலையா? யாருக்கு ஆகல? இப்ப எனக்கு ஆகல. ஒரு காலத்துல இருந்து ஆடாக இருந்து பெண்ணாக மாறிதான். சாமி கல்யாணம் வேணாம். ஏன்?
எதுக்குங்கிற ஏயா ஏன்னா என்னது அதுக்கு நீ தேவையில்லை. என்னடா அவன் உன்னோட மோசமா வாய திறந்து இப்படி பேசுறேன். இந்த உடம்போட ஓனா உனக்கு எவனும் ஓய்வு வாங்குறேன் கூட உடம்ப குறை சிமுண்டு முடிய கலட்டு முன்னாடி இருக்க அந்த சாமி. ஏன்னா நாங்க விகட கவி, நீங்க முனிவர். சரி, நாங்க ஏதோ இந்த மக்களை சிரிக்க வைக்கிறோம், நீங்க சிந்திச்சு வைக்கிறீங்க. உண்மை உண்மை உண்மை. தப்பா தவறா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. பேசுன பூரம் தப்பு தேவை, பேசுற பூரம் தப்பு தரடா. இவனை ஏதாவது மந்திரம் போட்டு நீர் வராம செய்யலாமா? ஏற்கனவே வரமாட்டேன். என் காரை நாட அடிச்சிருவாங்களே. பரவாயில்ல பரவாயில்ல. நீங்க இந்த இடத்துல என்ன வேலை பாக்குறீங்க? நாங்க சென்ட்ரியும் போடுவேங்க, இவன் கட்டு கம்பி கட்டுவேன். எங்களை பார்த்தா இழிச்சா தெரியுது. ராதா உனக்கு நல்லா இருக்கா? சரி சரி, நல்லா இருக்குங்கிறதே இப்படி கூட்டம் உட்கார்ந்து இருக்கு. சாமியை பார்த்தா சந்தோஷம் தான்டா. சாமியை பார்த்தா எப்பயுமே ஒரு சந்தோஷம் தான். சாமி பார்த்தா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சந்தோஷம்னா நம்ம ரெண்டு பேரும் ஆனந்தத்தோட இருக்கணும். ஆமா, ஆனந்தம்னா எப்படி மகிழ்ச்சியா இருக்கணும். மகிழ்ச்சியா இருக்கணும். ஆமா ஆமா ஆமா. மகிழ்ச்சின்னா ஒரு இன்பத்தோட இருக்கிறவங்க. இன்பம் என்றால் ஒரு பூரிப்போட இருக்கணும். ஆமா, பூரிப்புண்டைகளா பூரி இருக்கிற 10 பேர்த்தையும் விரட்டி விட்டு திருவதிய போறேன். அழகு மை பூரிப்பு உண்டாகையில சந்தோஷம். ஏன்னா மொட்டை நாக்குங்க, மொட்டை நாக்கு. நாக்கு ரொம்ப தூரத்துல பயன்படுத்த. ஆமா, நீ அப்படியே தெரியும் அப்படின்னு தள்ளிடுவேன். சரி, நன்றி. ராங் நம்பர். ராங் நம்பரா? சரி சாமி, நாங்க 2 பேரும். உங்களுடைய பெயர் வீரத்தேவன் கிள்ளி வளவன். கிள்ளி வளவன். நாங்க எழுதி போடுற ரேஷன் கார்டு வந்துச்சாங்கய்யா. எதற்காக? இல்லை, கிளீனா கேட்குறியே இல்லையா? உங்களுடைய பெயர் வீரத்தவன். ஆமா. அப்பவே நம்பி மன்னன். இந்த இடத்துல இன்னைக்கு என்ன காவல் பாக்குறீங்க? ஆமா. காப்பது ஆண்களா பெண்களா? பொம்பளை ஆளு உள்ள இருக்காங்க. பொம்பளை ஆளு உள்ள இருக்காங்க, நீங்க வெளியே இருக்கீங்க. 2 பேர் இருக்காங்க. அப்படியா? 2 பெண்கள். நீ எதுக்குடா அங்கே போன? ஒண்ணுக்கு 2 பேர் இருக்காங்களா? ஒண்ணுக்கு 2 பேர் இருக்காங்க. குழி வரிக்க பாக்குறாங்க, குடும்பத்தை குழி வரிக்க. அப்படியா? அவசரமா புரிய விடாத. பெண்களுடைய பெயர்கள்? இந்த அவர் தாங்க பத்தியா உளுந்த வடை போட்டு வரார், மண்டை ஊரம் ஆயலா இருக்குவார். பெண்களுடைய பெயர்கள் கேட்டேன். ஒண்ணு என் தங்கச்சி வள்ளி. அடுத்த பெண்மகள்? அது எவன் முட்டாடின்னு தெரியலங்க. 5:30 வரைக்கும் நாங்க வாட்டு ஒட்டரை அடிச்சுக்கிட்டே தெரியும். கிளீன் பண்ணிட்டு கொடுத்துருவோம். வேன்ல ஏறி பப்பரப்பான்னு பார்த்து கிளீன் பண்ணுவீங்க. பரவாயில்ல. அந்த இளைய பெண்மகளை அழைத்து வாங்க, ஆசீர்வாதம் கொண்டும் சொல்லு. விடுவோம்டா. அப்படிலாம் சொல்லாது, ஆரஞ்சு குத்தியம் கிடைச்சிச்சுடா நமக்கு. என்ன குத்தியம் கிடைச்சிருச்சா? இங்க வா. அந்த பிள்ளையை கூட்டி வரேன். 650 ரூபா பேசிக்கிறோமா? 650. ஏய், இவருக்கு 1000 ரூபாய். பெயினா இருக்கு, அதுக்கெல்லாம் நாளைக்கு குளுக்கோஸ் சேர்த்து. இவருக்கு 1000 ரூபாய் வாங்கணும்டா. ஏன்னா கூட வாங்கணும், நீர்மலை செலவும் சேர்த்து வாங்கணும். ஏன்னா இந்த மேல வந்து அந்த பிள்ளை டெட் ஆயிடுச்சுன்னா 650 ரூபா. நீங்க என்ன பண்றீங்க? அந்த பெண்களை அழைத்து வாருங்கள், ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். அழைத்து வரீங்களா? அதில் அழைத்து வாரீங்களான்னு கேட்டேன். உள்ள போய் அந்த 2ஆம் நம்பர் ரூம்ல தண்ணி வரல, 3ஆம் ரூம்ல படு. நீ ஓசரத்தை அடிச்சு விடு. நீ போகும்போது அழகுகள் குட்டியான மாதிரி. பிறகு பின்னாடி இருக்க சிமெண்ட் மூடியை குறைக்கிறதுக்கு ஏதாவது உளி இருக்காடா? நேற்று தாண்டா பட்டறைக்கு கொண்டு போனேன். கண்ணே, ஒருவனை வச்சே சமாளிக்க முடியாது, 2 பேர்த்த வச்சு நான் சமாளிக்கிறேன் பாரு. உண்மையுமே நான் ரொம்ப பெரிய நீ விஷயம். சாமான வெயி எதை வெயி சாமான வைக்கல, வச்சிருக்கல சாம. நீ சொன்ன நாட்டு பசுவை ஒண்ணு வாங்கணும், வாங்கியிருக்கேன். அது என்ன சொல்லவே இல்லை. என்ன விலை அதிகமா கம்மியா? கோதுமத்தை விடதான் திங்குமா? ஐயே, கடலை புண்ணாக்கு சோழ நாத்து வளைச்சுக்கிட்டு அடிக்கேன். பிறகு கேட்டிருக்கேன், நாளைக்கு என்னமோ பால் காய்ச்சான், பால் கேட்டேன். ஏப்பா மாட்டை பத்திட்டு வர சாமி. பத்தியா கறக்கிறதுக்கு போய் ரெடி ஆயிட்டான் சாமி. ஏ உண்மையாதாப்பா? என்ன ஆண்டு உள்ள நடந்து பிள்ளைய பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி அடிக்கி வரலாமா? ரொம்ப நடிப்பு. அந்த பிள்ளை மடியில தான் படுத்துட்டு வந்து வந்தேன்.
இங்க வந்து மேடைக்கு வந்து லைட்டை போட்டதுனால அப்படியே ஹலோ பெண்ணு பெண்மகள் யாரு கேட்டேன் மைக்கை செக் பண்ணி அசிங்கப்படுத்துறியா? சாமி சொல்லும் இந்த பெண்மகள் யாரு கேட்டேன் இதே உளுந்துற போட்ட குன்னக்குடி அரியக்குடி ஆடிப்பாடி வரவேற்றதில் அகப்பகிர்ந்தீர் வாழ்க வெள்ளாண்டு 1900 ஆண்டு 4 வரிகள் வாழ்த்த வேண்டும். வரும்போது பால்வாடி காதல் ராஜ்யம் உனது வந்து காதல் ராஜ்யம் எனது காதல் ராஜ்யம் எனது வந்து காதல் ராஜ்யம் எனது இது அது கூச்சப்பட்டு அவருக்கு சூடு குடிச்சுக்கிச்சு. அது தங்கச்சி பேசாம இனிமேல் மகாலிங்க என்ட்ரன்ஸ்ல பாடினாருன்னா நீங்க வந்து இப்படி பிடிச்சீங்கன்னா 1.5 பாட்டோட உள்ள போய் என்னைய கூப்பிட்டுருவாப்ல செய்யுங்க. தங்கச்சி அட பொண்ணான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேலாத நீ வைக்காத பொண்ணு மேலாத பொண்ணான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேலாத தங்கச்சி வல்லேன்னு இடத்த புள்ள போட்டு சாமி சொன்னதம்மா இது உன்னை மட்டும் நாம் பாட ஆகாயமா கண்ணீரிலே பார்க்கும் ஆகாயமே பூந்தோட்டமே நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்காரு. நாரதர் வந்திருக்காரா? அழைத்து வாருங்கள் பார்க்கலாம். அழைக்க வேணாம், அவரே வாடகை எடுத்து வந்துருவாங்க. வரவேண்டு சுவாமி. வந்தவரை வரவேற்பது அவர் வேர்வை வாடகை கண்டா வந்துருவாங்க. வந்தவருக்கு வரவேற்பு. என்ன கூச்சம் போடுற ஆளு எதுக்கு இந்த வேஷம் போடுறேன்? வேன் டிரைவரா வேன் டிரைவரா இருந்தா நிலைமை யோசிச்சு பாருங்க. எவனா தண்ணி குடிச்சிட்டு இப்படி ஜலப்புன்னு விட்டாங்கன்னா கடக்குன்னு வரப்புல விட்டுறானாப்பா. அந்த புள்ள என்ன சொல்லிச்சு தெரியுமா உனக்கு? ஒன்னும் பொத்து. வந்தவருக்கு ஒரு வரவேற்பு. துவரம் பருப்பு இருக்காதா? என்ன
கலைவாணி புத்திரனை வருக வருக, பிரம்மனின் மைந்தனை வருக வருக. முக்காலம் உணர்ந்த தாங்கள் இந்த சின்ன பெண்ணை தேடி பெரிய முடிந்தால் புண்ணிய செய்திருக்கட்டும். வர வேண்டும் வர வேண்டும் சுவாமி. சாமி வாங்க. டேய், அட யாங்க என்ன சாமி? நீங்க ஆடி பாடி வரவேற்று நல்லா இருக்கு. நாங்க உடம்புல இருக்க சுப்பிரமணியம் அனுப்பி டேய் ஹலோ உள்ள வந்து எடு இல்ல குட்டைக்குள்ள வந்து எடுன்னு இப்படி ஒரு இதாடா நான் என்ன செய்ய? வாழ்க வல்லாண்டி. இந்த என்ன கிளம்பிட்டிய அதானா போயா சாமி என்னமோ சொன்னீங்க காலையில. ஒண்ணுங்க சொல்லல நல்லா இருக்கு. தம்பி நீ போப்பா சாமி நான் போயிட்டு வர்றேன். சென்று வாருங்கள். எங்களுக்கு ஏதாவது கொடுங்களேன். என்ன வேணும் உங்களுக்கு? கடலப்பருப்பு வறுத்தது இருக்கா? ஏன் இருக்கு? என்ன பெட்டி கடை போனதா? சென்று வாருங்கள். டீ கடையில பால் அறுவாய் போச்சு. அட நாராயணா சென்று வரப்பா. வாழ்க வல்லாண்டி. 900 ஆண்டு வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ்த்த வேண்டும்.